ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் டேப்ஸ்ட்ரீ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒய்ஃப் குழந்தைங்கன்ட்டு ஓரளவுக்கு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை. எது எடுத்தாலும் பிரச்சனை. வீட்டில் பார்த்தா ஒய்ஃபு கூட பயங்கரமான பிரச்சனை, குழந்தைங்க கூட பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் செம்மையான ஒரு சம்பவம் ஏற்பட்டு வேலையே போயிடும். இதனால் காசு வேணும், செலவுக்கு காசு இருக்காது, வீட்டு வாடகை கட்ட முடியாது, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்படி அப்படின்ட்டு போவார். அதுக்கப்புறம் கடவுள் இவர் முன்னாடி தோன்றி நான் உன்னை சோதிக்கிறேன், இது நீ வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் சரி நான் அதை முறியடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி லைஃப்பில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் கடவுள் தான் இப்படி நம்மளை பண்ணுறாரு, இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துட்டோம்னா தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அந்த சோதனையிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் ஹீரோ லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்காது. குறிப்பாக வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஹாலிவுட் ரேஞ்சில் சொல்கிறாரு. தமிழ் படத்தில் இது மாதிரி ஃபீல் குட்டான ரொமான்டிக் ட்ராமா மூவியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சில் அவங்க எப்படி புலம்புவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை பட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது, ஹீரோயினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எமோஷனல் ஓரளவுக்கு பில்டப் ஆகி கனெக்ட் ஆகுது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போகுது, டெத் எண்டில் போய் நிற்கிது. ஏன்னா ஹாலிவுட் படமாக இது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் ஸ்பீடு எடுத்துருக்கலாம். அதேமாதிரி ட்விஸ்ட் நிலையில் கொஞ்சம் கூட இல்லை. சுவாரஸ்யமாக சென்ஸில் எதுவுமே இல்லை. இவங்க மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க, ஓயாமல் பேசிகிட்டே இருக்காங்க, அப்படி தான் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.